எப்படியாவது பழனியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி பாண்டியன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த சக்திவேலும் குமாரும் வந்துட்டு இன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். கூட பிறந்த தம்பிக்கு இத்தனை நாளா கல்யாணம் பண்ணி வைக்காம வெறும் வாய் வார்த்தையா இன்னைக்கு பண்ணி வைக்கிறேன் நாளைக்கு பண்ணி வைக்கிறேன்னு மட்டும் சக்திவேலும் முத்துவேலும் மாறி மாறி சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா கல்யாணம் பண்ணி வைக்கவே இல்ல. இன்னொரு பக்கம் பாண்டியனை பார்த்தோம்னா 3 பசங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாரு. இப்ப அடுத்த கட்டமா பழனிக்கு மட்டும் தான் கல்யாணம் பண்ணணும். பழனி இத்தனை நாளா நம்ம கூடவே தானே இருக்கான். கோமதி தம்பியை நம்ம தானே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சீக்கிரமா பழனிக்கு ஒரு பொண்ணை பாத்துறாரு. பொண்ணு வீட்டுக்காரங்களுமே வந்துட்டு பழனியை வர சொல்லிடுறாங்க. இதனால பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா கிளம்பி பொண்ணு வீடு பாக்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. பழனிக்கு பொண்ணு பார்க்கலனா கூட பரவாயில்ல, இந்த சக்திவேல் வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருந்தாருனாலே போதும். இப்படி பொண்ணு வீடு பார்க்க போறப்ப சக்திவேல் வந்துட்டு பழனிக்குலாம் யார் பொண்ணு கொடுப்பா, இந்த பாண்டியன் கடையில பொட்டலம் முடிச்சிட்டு இருக்கிறவனுக்குலாம் யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு பழனியோட அம்மாவுக்கு ரொம்பவே மனசு நொந்து போயிருது. நம்மளோட பையனை இப்படி தப்பா பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் மேல பயங்கரமான கோபமும் வருது. இப்படி கூட பிறந்தவங்க 2 பேருமே இருந்து பழனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விட்டுட்டாங்க. நம்ம மருமையை போய் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான், அதையும் இவங்க இப்படி அசிங்கப்படுத்தி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு வந்துட்டு முத்துவேல் மேலேயும் சக்திவேல் மேலேயும் பயங்கரமா கோபம் வருது. இவங்க என்னதான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாலுமே பாண்டியன் வீட்டுல ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து பழனிக்கு பொண்ணு வீடு பாக்கறதுக்காக போயிடுறாங்க. பாண்டியன் வீட்டுல ஏற்கனவே வந்துட்டு முத்துவேல் சக்திவேல் பிரச்சனையை பத்தி சொல்லி வச்சிருக்காங்க. இதனால மாப்பிள்ளையோட அண்ணனை பத்தி அங்க யாருமே எதுவுமே கேட்கவே இல்ல. பொண்ணுக்குமே வந்துட்டு பழனி ரொம்பவே பிடிச்சு போயிருது, பழனிக்குமே வந்துட்டு பொண்ணு ரொம்பவே பிடிச்சு போயிருது. அதனால இந்த வாரமே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கனுக்குள்ளே பேசி முடிச்சுட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே பாண்டியன் வந்து ரொம்பவே சந்தோஷமா முத்துவேல் சக்திவேலுக்கு கேட்கிற மாதிரி வீட்டுக்கு வெளியே நின்னுக்கிட்டு யாரோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பழனிக்கு எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது, மளிகை கடையில வேலை பார்க்கறவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா அப்படி சொல்லி அசிங்கப்படுத்தி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே பழனிக்கு பொண்ணு பேசி முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். இந்த வாரத்திலே நிச்சயதார்த்தம் இருக்கு, வர்றவங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து முத்துவேல் சக்திவேல குத்தி காமிக்கிற மாதிரி நல்லாவே சத்தமா பேசிக்கிட்டு இருக்காரு. எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப நாள் அந்த வீட்டுல தான் ஒரு பையன் கல்யாணம் ஆகாம இருக்கிறான் அப்படிங்கிட்டு குமாருக்கு கல்யாணம் ஆகல, குமாருக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்கிற விஷயத்தை பாண்டியன் வந்து குத்தி காமிக்கிற மாதிரி பேசிடுறாரு. இதை கேட்டதுமே சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் பயங்கரமா கோவம் வருது. சக்திவேல் வந்து வெளியே சண்டை போலான்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றப்ப முத்துவேல் தடுத்துறாரு. இன்னொரு பக்கம் குமார அசிங்கப்படுத்தின பாண்டியனை சும்மா விடக்கூடாது, இந்த கல்யாணத்தை எப்படியே நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் குமார் சேர்ந்துக்கிட்டு எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா தான் அது பாண்டியனுக்கு அவமானமாகும், இதை வச்சே பாண்டியன் நம்ம அசிங்கப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு பார்த்த பொண்ணு வீட்டுக்காரங்களோட அம்மா அப்பாட்ட சக்திவேலும் குமார் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாண்டியன் குடும்பம் ரொம்பவே மோசமான குடும்பம், சொத்துக்காக தான் எங்க வீட்டு பிள்ளையே அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. என் கூட பிறந்த தங்கச்சியை பாண்டியன் கல்யாணம் பண்ணியாச்சு, இப்ப எங்க அண்ணன் பொண்ணு ராஜிய பாண்டியனோட பையன் சொல்லி கொடுத்து கல்யாணம் பண்ண வச்சாச்சு. இது எல்லாமே நகை பணத்துக்காக தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பழனிக்கு கல்யாணம் பண்றதே உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு தான். பழனிக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க சொத்தை பூரா பாண்டியன் பிடிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி சக்திவேலும் குமாரும் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு பொறுமையா கேட்டுக்கிட்டே இருந்துட்டு எனக்கு தெரியும் நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு, இதெல்லாம் ஏற்கனவே பாண்டியன் வீட்டாளுங்க எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்க எப்பதான் திருந்துவீங்க, இவ்வளவு பெரிய மனுஷங்களா இருக்கீங்க, அப்படி இருந்து ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு சக்திவேலும் குமாரி பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வெளியே சத்தம் கேட்கறத பார்த்து முத்துவேலுமே வெளியே வந்தாரு. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி அவர் வந்து கேக்குறப்பதான் சக்திவேலும் குமார் சேர்ந்துக்கிட்டு பாண்டியன் குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லிருக்காங்கிறது முத்துவேலுக்கு தெரியுது. இதை கேட்டதுமே முத்துவேலுமே ரொம்பவே கோவம் ஆயிடுறாரு. நான் தான் உங்க 2 பேரும் இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொன்னேன்ல, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாண்டியன் வீட்டு பிரச்சனைல நீங்க எதுவும் பண்ணக்கூடாது, அவங்க வீட்டு விஷயத்துல நீங்க எதுவும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. பழனிக்கு நம்ம தான் கல்யாணம் பண்ணி வைக்கல, சரி பாண்டியன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாப்ல, இல்ல அவங்களாவது பழனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கட்டும், நமக்கு பழனிக்கு கல்யாணம் நடந்தா போதும், அதையும் ஏன் நீ கெடுக்க பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா முத்துவேல் வந்து சக்திவேல் பிடிச்சு அடிச்சிடறாரு. இப்படி பழனி கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டி பாண்டியன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி எல்லாம் நினைச்சிட்டு இருந்த சக்திவேலும் குமாரும் இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடியே முத்துவேல்ட்ட அடி வாங்கிட்டு ரொம்பவே அவமானப்பட்டு நின்னுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைமுக்கு பாண்டியனுமே வந்துடுறாரு. பாண்டியன் அங்க வந்ததுமே பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன நடச்சுக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. உங்க குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா சக்திவேலும் குமாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீங்க நகை பணத்துக்காக தான் இவங்க வீட்டு பிள்ளை எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா, அதே மாதிரி தான் எங்க வீட்லயும் பொண்ணு எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் குமாரும் சொன்ன விஷயத்தை பொண்ணு வீட்டுக்காரங்க பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியனுக்கு பயங்கரமா கோவம் வருது. நான் யாருக்கு கல்யாணம் பண்றேன், உன் கூட பிறந்த தம்பிக்கு தானே கல்யாணம் பண்றேன், உனக்கு உன் தம்பி மேல அக்கறை இருந்தா நீயாவது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும், இது எல்லாமே முன்ன இருந்து நீங்க தான் நடத்தணும், நீங்களே பண்ணாம விட்டுட்டீங்க, நானாவது என் வீட்டுக்காரம தம்பி பாவம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அது கூட உங்களுக்கு பொறுக்கலையா, அப்படி எங்களை அவமானப்படுத்துறதுல உங்களுக்கு என்னதான் சந்தோஷம் கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே கோவமா பயங்கரமா பிடிச்சு சக்திவேலு குமாரி திட்டிட்டு இருக்காரு. இப்படி மாறி மாறி முத்துவேலுட்டையும் பாண்டியன்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு சக்திவேலு குமாரும் தலை கீழே போட்டு நின்னுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பண்றதுனாலதான் குமாருக்கு ஊருக்குள்ள யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, உன் பையனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாது, நீ மட்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல நல்லா டென்ஷன் ஆக்குற மாதிரி பாண்டியன் பிடிச்சு பயங்கரமா திட்டி விட்டாரு. இன்னொரு பக்கம் பழனியுமே வந்துட்டு எனக்கு அன்னை ஸ்தானத்துல இருந்து பாண்டியன் தான் எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காரு, நீங்க செய்ய வேண்டிய வேலை அவர் எனக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அன்னையன் நீங்க இருந்து எனக்காக இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கீங்களா, இப்ப வரைக்கும் நான் பாண்டியன் கடையில பொட்டலம் போறேன்னு சொல்லி தானே என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க, சரி என்னதான் கஷ்டப்படுத்துறீங்க அவமானப்படுத்துறீங்கன்னு பார்த்தா அம்மாவையாவது நீங்க நல்லா வச்சு பாத்துக்கணும்ல, அம்மாவையும் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாருமே வெறுத்து ஒதுக்கி கடைசியில நீங்க யார் கூட தான் ஒன்னா சேர்ந்து வாழ போறீங்க, நீங்க பண்ண பாவம் எல்லாமே சேர்ந்து தான் இப்ப குமாருக்கு கல்யாணம் ஆகாம நடந்துகிட்டு இருக்கு, இப்படியே போயிட்டு கண்டிப்பா குமாருக்கு கல்யாணம் ஆகாது, கடைசி வரைக்கும் குமார் தனியா தான் இருக்க போறான்.
போறான். உங்களோட பாவம் எல்லாமே அவனை தான் பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பழனியுமே வந்துட்டு அவர் பங்குக்கு சக்திவேலையும் குமார் பிடிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இப்படி பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி அவமானப்பட்டதால முத்துவேல் வந்து அங்க நிக்க முடியாம கிளம்பி போயிடுறாரு. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி சக்திவேலும் குமாரும் அவமானப்பட்டாதான் அவங்களுக்கும் கொஞ்சமாவது புத்தி வரும். முத்துவேலும் அப்பதான் திருந்தி இந்த சக்திவேல் குமார் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுவாருன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.